Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. உறவு கொண்டு வாழ்றதுங்கிறது அவங்களுக்கு தோணும்போது தான் வரும். கல்யாணம் பண்ணிட்டு அதுக்காக இருக்கணுங்கிறது கிடையாது. ஒட்டு மொத்தமாக அவர் இவ்வளவு மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டில் வந்து அத்தனை மாத்திரையும் சேர்த்து குடிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் இருக்கும்போது சரிங்க ஆண்டி இது பண்ணிடுற ஆண்டி இந்த மாதிரி எல்லாம் ஒரு நடிப்பு. அவர் அந்த பக்கம் போன உடனே இந்த அம்மாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் என்ன பண்ணிட்டா, படிக்கட்டில் அந்த அம்மா இறங்கி வரும்போது பின்னாடியே இறங்கி வந்துட்டு இருந்தவ டக்குன்னு அந்த அம்மாவை புஷ் பண்ணிடுவான். அந்த அம்மா கீழே விழுந்து விரல் அடிபட்டு போகும். இவன் வந்து என் குழந்தைய என்கிட்ட பிரிக்கிறதுக்கு பார்க்குறான். அமெரிக்காவில் பிறந்த குழந்தை, இவன் டார்ச்சர் பண்ணுவான், இவன் செக்ஸ் மேனியா. இவர் ஒரு புது கம்பெனியில் வேலை வாங்கிட்டு தான் போகிறார். அந்த கம்பெனிக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது இவருடைய மனைவியும் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது தெரிய வருது. செம ட்விஸ்ட். அதுக்கப்புறம் நீ நாளைக்கு குழந்தைய கடத்திட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நான்லாம் வாங்க மாட்டேன். இந்த ஸ்டேஜில் தான் அந்த தம்பி என்கிட்ட வராது. விலங்கு மீன் போல சார், மீன் மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தா வேற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு ஆள். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் நம்மிடையே இணைந்திருக்காங்க. வாங்க வழக்கியல் நிகழ்ச்சிக்கு அவங்கள வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன மாதிரி, ஏன்னா கடந்த எபிசோடில் ஒரு ஆணோட கண்ணீரை பதிவு பண்ணீங்க, இந்த எபிசோடு எப்படி மேம்? இல்லை, இப்போ கூட தொடர்ச்சியாக உங்கள் கண்ணீரை தான் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கேன். என்னென்னா, ராமு கஜபதின்னு ஒரு தம்பி, நல்ல படித்த தம்பி, நம்ம ஊர் சேர்ந்தவர். அவர் வந்து யூஎஸில் வேலை செய்கிறார். அது அவங்க அப்பா அம்மாலாம் வந்து மேட்ரிமனியில் பார்க்குறாங்க பொண்ணு இதுன்னு. அப்போது மேட்ரிமனி சைட்டில் உங்களுக்கு நிறைய அனுப்புவாங்க ப்ரொஃபைல்ஸு. அதில் இவர் தேடும்போது ஒரு பொண்ணுடைய அந்த ப்ரொஃபைல் நல்லா இருந்தது. அந்த பொண்ணும் ஃபாரினில் அப்போ ஜப்பானில் வேலை செஞ்சிட்டு இருந்தா. அதனால் அதை பார்க்குறாரு, பிடிக்குது, படிச்சிருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அவங்க வீட்டில் அது ஒத்துக்கலை. ஏன்னா இவர் பார்க்குற பொண்ணு அவங்க அப்படியே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கிடையாது. ரெண்டாவது, எப்படி இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணு ஜப்பானில் இருந்துட்டு நீ இங்கே இருந்துட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அதுக்கு மேலவும் அப்பா அம்மாவை தாண்டி வர்ற பையன் இல்லை இவர். அதனால் நம்ம ராமு என்ன பண்ணார், அந்த பொண்ணோட அப்பப்போ கான்டாக்டு, அப்படியே அவங்க கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆன பிறகு 2 தடவை என்ன பண்ணியிருக்கா, அவள் இருக்கிற ஜப்பான்லேருந்து யூஎஸ் வந்து இவனை பார்த்துட்டு கொஞ்சம் பழகிட்டு அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட்டு வந்திருக்கு. ஸோ சரி, எல்லாம் நீங்கள் சொல்வீங்க, உங்கள் அம்மா அப்பா தான் வேண்டான்ட்டாங்களே, அதனால் உங்களை எப்படி நம்பி வர்றது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இப்போ என்னால் கூப்பிடவும் முடியாது. முதல்ல நீ வந்து ஒய்ஃப் ஆகணும், அப்புறம் டிபெண்ட் வீசாக்கு. ஐயோ, நான் டிபெண்ட் வீசாவில் வரமாட்டேன், எனக்கு ஒர்க் வீசாவில் தான் வேணும் அப்படின்னு. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ். ஆனால் அந்த 2 இயர்ஸ்க்கு முன்னே என்ன பண்ணிடுறாங்க, ஒரு தடவை இந்தியா வரும்போது இந்த பையனும் சேர்ந்த மாதிரி இந்தியா வரான், அவரும் வரார். ஸோ இந்த பொண்ணும் அவரும் என்ன பண்ணுறாங்க, நேராக போய் இந்த பொண்ணுடைய அம்மா வீட்டில் போய் காலில் விழுந்து அவங்க பெற்றவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு 4-5 நாள் தங்கியிருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்க 2 பேர் வந்தாக்கா தங்க வைப்பாங்கள்ல, அந்த மாதிரின்னு. அதே சமயத்தில் சென்னையில் போய் காளிகாம்பாள் கோயிலா, இது ஒரு கந்தசாமி கோவில், அது மாதிரி ஒரு கோவிலில் வச்சு அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. யாரும் இல்லை, அவங்களா போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப இன்ஃபார்மலாக நடந்த ஒரு விஷயம். ஆனால் ஒரு விஷயம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த திருமணம் செல்லுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் 2 பேரும் ஹிந்துக்களாக இருந்தீங்கன்னா ஹிந்து முறைப்படி திருமணம் பண்ணலாம். ஹிந்து முறைப்படி திருமணம்னா என்ன, மாலையை மாற்றுறது, தாலியை கட்டுறது, இதெல்லாம் இருக்கும். அப்புறம் அக்னியை வலம் வருவது. தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை நம்ம பெரியார் செஞ்சார். அதை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, சுயமரியாதை திருமணங்களை நம்ம வந்து முதல்ல நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினோம். அப்படி தான் என்ன பண்ணுச்சு. இப்போ 7A ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அடிப்படையில் நீங்கள் வந்து அப்படி செய்யலாம். ஆனால் இவங்க பண்ணியிருக்கிற கல்யாணம் எப்படி கல்யாணம், கடவுளுக்கு முன்னாடி வச்சு ஒரு தாலியை கட்டுறாங்க, மாலையை மாற்றிக்கிறாங்க, இவ்வளவு தான். அப்படிதானே படத்தில் எந்த ஆதாரமும் இதில் கிடையாது. அந்த மாதிரி முறைப்படியான கல்யாணம் எதுவுமே நடக்கலை.
இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம், அது மனசுக்குள்ளற, நீயும் நானும் கணவனும் மனைவியும் இன்னையிலேருந்து அப்படி. இது சுயமரியாதை திருமணமும் அல்ல. ஏன்னா சுயமரியாதை திருமணத்தில் பெரும்பாலும் இந்த சாமிகிட்ட போய் நின்று மாலையை மாற்ற அதெல்லாம் கிடையாது. அது ஒரு வாழ்க்கை ஒப்பந்தத்தை படிக்கிறது. சில பேர் தாலி கட்டலாம், சில பேர் வெறுமனே மோதிரம் மாற்றலாம், இல்லை ஒன்றுமே இல்லாமல் கூட மாலை மாற்றுவதோடு ஒரு ஒப்பந்த பத்திரத்தை வாசிப்பதில் தீர்ந்து. ஸோ தேவ் ஹேவ் பீன் வெயிட்டிங். அப்புறம் அவங்க அம்மா பார்க்குறாங்க, பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு. சரி, அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த பொண்ணும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு 2 குடும்பமும் பேசி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. இதுக்கு 2 வருஷம் ஆகிடுது. இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு திருமணம் இது. அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இப்போது ஆதாரபூர்வமாக இவர் மனைவி ரெஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட்டை வச்சு டிபெண்ட் வீசாக்கு அவர் கூப்பிடலாம். அவள் வரமாட்டேங்கிறா. ஒர்க் விசா தானே கேட்டாங்க. ஆமாம், ஒர்க் விசா தான் எனக்கு வேணும் அப்படின்னு. இல்லை, நீ கொஞ்ச நாளைக்கு டிபெண்ட் வீசாவில் வா, இருந்து பார்ப்போம் நம்ம அப்படின்னு சொல்கிறாப்புல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்குறாரு, அந்த பொண்ணுக்கு குக் பண்ணவே தெரியலையா. அப்புறம் சரி, குக் பண்ணாட்டி பரவாயில்ல, நான் இவ்வளோ நாள் இங்கே தானே இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். பெரும்பாலும் நம்ம பசங்க இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் அம்மாவையோ அல்லது மனைவியோ அக்கா தங்கச்சியோ தான் வேலை வாங்கி நல்லா நிம்மதியாக தொப்பை வளர்க்குற மாதிரி சாப்பிட்டு ஆனந்தமாக இருப்பாங்க. ஆனால் அமெரிக்காவில் அது நடக்காது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு வேலையாள் வந்து ஒரு நாள் வந்து செஞ்சாங்கன்னா ஒரு $100 நீங்கள் கொடுக்கணும். நம்ம வந்து $100 எப்படி பார்ப்போம்னா, அது 100 ரூபா அப்படின்னு பார்க்க மாட்டோம். அந்த 100 × 80 அப்படின்னு கணக்கு போட்டு, ஐயோ ஒரு நாளைக்கு 800 ரூபா கொடுக்குறதா மேல் வேலைக்கு அப்படின்னு விட்டுருவோம். ஸோ பசங்க போய் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல போகும்போது சம்பளம் கம்மியாக இருக்கும், அதனால் எல்லாம். ஸோ அவன் சொல்கிறேன், நான் வேணால் சமையல் வந்து நான் பண்ணுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி. சரி, அப்போ வீடு எல்லாமா நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, அதுக்கு தனியாக ஆளெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு. அதுவும் செய்ய மாட்டேங்கிறா. கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாது, எங்கள் வீட்டில் வந்து என்னை வேலையெல்லாம் செய்யவே சொல்ல மாட்டாங்க, நீ படிமா, படித்தா போதும், டிகிரி வாங்கினா போதும், அப்புறம் உன் ஆசைப்படி வெளிநாட்டுக்கு போகணுமா, அதுக்கு நீ முயற்சி பண்ண, நான் இருக்கேன் சமைச்சிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா வீட்டில். ஸோ அதுவும் தெரியாது. ஸோ அவளுக்கு இவன் வந்து சொல்கிறான், இப்படி இருந்தால் எப்படி, நான் வேலைக்கும் போகணும், சமைக்கணும். அப்புறம் வந்து இது, அப்புறம் அவளுக்கு கோபம் வருது. கோபம் வந்தவுடனே எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இப்படி பண்ணுறாள், இதெல்லாம் பண்ணக்கூடாது தெரியுமா அப்படின்னு. ஏன்னா இந்த ஊரில் வந்து பொம்பளையை அடிக்கிறதுங்கிறது சர்வசாதாரணம். பெரிய எம்பியாக இருப்பார், அவர் சட்டத்தில் அங்கே போய் பேசுவார், அரசியல்வாதியாக இருப்பார், அவங்க கூட 2 கெட்ட வார்த்தையில் பேசுகிறதும் இதெல்லாம் வந்து இந்த நாட்டில் சகஜமாக இருக்கும். ஆனால் அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி ஏதாவது தகராறு நடந்து ஒரு கத்திட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் ஃபோன் பண்ணிவிடுவான். ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு சொன்ன உடனே 9/11 ஆள் வந்துடுவாங்க. ஸோ அந்த பயம் இருந்தது இவனுக்கு, ரொம்ப பயந்துட்டான் இவன். அப்புறம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். மறுபடியும் அந்த பொண்ணுக்கு வந்து நான் நினச்ச மாதிரி வாழ்க்கை இங்கே இல்லை, நான் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குற, உன்னோட உறவு கொண்டு வாழணும்னு நினைக்கிற, உறவு கொண்டு வாழ்கிறதுங்கிறது அவங்கவுங்களுக்கு தோணும்போது தான் வரும், கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்காக இருக்கணுங்கிறது கிடையாது. அவன் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இது வந்து உடல் சம்மந்தப்பட்டது மட்டும் அல்ல, ஆனால் மனசு சம்மந்தப்பட்டதும். இவங்க 2 பேரும் பழகினதுனாலேயே வந்து உடனே அப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. அதனால் அவளுக்கு அதெல்லாம் பிடிக்கல. என்ன பண்ணுறா, டக்குன்னு வீட்டில் இருந்த மருந்து, அமெரிக்காவில் என்னென்னா எல்லார் வீட்லேயும் மருந்து வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு தடவையும் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி டாக்டரை பார்த்து அதுக்கப்புறம் கொண்டு வர முடியாது. நீங்கள் மேசிஸ் போனாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மாலில் போய் இருந்தாலும் ரெகுலராக இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாம் அங்கேயே விற்பான். நம்ம எப்படி சாக்லேட் விற்கிறோமோ அந்த மாதிரி அங்கே விற்பாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, போய் ஒட்டு மொத்தமாக ஒரு இவ்வளவு மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வேண்டாங்க இருக்கிறத ஒரு 4-5 எடுத்து வந்துட்டு வீட்டில் வந்து அத்தனை மாத்திரையும் சேர்த்து குடிச்சிட்டான். பையன் பயந்து போயிட்டான், ஆடி போயிட்டான் நிஜமாவே. ஸோ இது முடியலை அப்படின்னு, இந்த மாதிரி பண்ணாதே ப்ளீஸ்ன்னு சொல்லி உடனடியாக எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவீங்க. அப்புறம் இந்தியன்ஸ் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தவங்ககிட்ட கேட்ட உடனே அவங்க ஏதோ ஒரு கரைசல் கொடுக்க சொல்லியிருக்காங்க, புளி கரைசலோ உப்பு கரைசலோ ஏதோ கொடுக்க சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சவங்களை வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்றிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன தகராறு வந்தாலும், அடுத்து என்ன பிரச்சனை ஆனாலும், இந்த பொண்ணு உடனே எடுக்கிற ஆயுதம் என்னென்னா, ஐ வில் கமிட் சூசைட், என்னால் இப்படியெல்லாம் இருக்க முடியாது, நான் பழையபடிக்கு நான் ஜப்பானுக்கு போயிடுறேன்.
ஸோ இவன் வந்து அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா அப்பாட்ட, அம்மா இந்த மாதிரி நடக்குதுமா, 2-3 தடவை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை தம்பி, எல்லாம் சரியாக போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு புரிய வை, நானும் அங்கே வரேன், நாங்கள் வந்து கொஞ்சம் சொல்லித்தரோம், அவளுக்கு சமையல் கற்றுக்கணுன்னா நான் கற்றுத்தரேன். இவர் யதார்த்தமாக அம்மாவை வர சொல்லிட்டார். அந்த அம்மா வந்ததுலேருந்து இவங்க 2 பேர் தனியாகவே இருந்தவங்களாச்சா, இன்னொருத்தர் இன்ட்ரூஷன் மாதிரி அந்த பொண்ணுக்கு தெரியுது. தனியாக ஒரு ஆம்பளையாக இருக்கிற வரைக்கும் அவங்கள மிரட்டலாம், அம்மாவும் இருக்காங்க. இவளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே அந்த அம்மாவை பிடிக்கலை. அந்த அம்மா ஒரு நாள் கூட அந்த பொண்ணை வெறுக்கலை. சின்ன பொண்ணு, ஒன்றும் தெரியாது, பாருமா இப்படி தான் அம்மா செய்யணும் அப்படின்னு. ஆண்டி நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் ஆண்டி, அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும், வா அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த பையன் பார்க்குறான், என்னம்மா நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆனால் அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்லப்பா தம்பி, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது, கொஞ்சம் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா எல்லாம் சரியாக போயிடும் அப்படி. ஸோ அதுக்குள்ளேயே வந்து ஒரு 1.5 வருஷம் ஆயிடுது. ஏதோ ஒரு கட்டத்தில் 2 பேரும் ஒன்றா கலந்துடுறாங்க. அதன் மூலமாக ஒரு குழந்தைக்கான வாய்ப்பு வருது. இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா எல்லாம் செட்டில் ஆகிடும், இந்த பார் நீ வேலைக்கு கூட ஆள் போட்டுக்கோ, எங்களுக்கு நீ பணம் அனுப்புறது கூட நிறுத்திடு, நீயும் அவளும் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பெரியவங்க வீட்டில் இருந்தால் சொல்லுவாங்க, அது அமெரிக்காவே இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, இது பார் சாயங்காலம் 6 மணி ஆச்சு, அந்த சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்று சொல்லுவாங்க. இல்லை பார் தம்பி அங்கே உட்காந்துருக்கான் பாரு, இந்த காப்பியை கொண்டு போய் கொடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சமைக்கவே வேண்டாம், இந்த அம்மா காஃபி போட்டு கொடுத்தாலும் கொடு. இது எதுவுமே அவளுக்கு பிடிக்கல. இந்த அம்மா வந்து ஒரு இன்ட்ரூஷன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்றான். அப்புறம் அந்த அம்மா வந்து அவங்களும் ரொம்ப நாளெல்லாம் இங்கே இருக்க முடியாது, டக்குன்னு அவங்க திரும்பி வந்தாகணும், வந்துட்டாங்க. அப்புறம் இந்த பொண்ணு பிள்ளையான் இருக்காளே, குழந்தை பிறக்கிற சமயத்தில் தான் வரணும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. அப்புறம் அந்த தம்பியும் கூட்டிகிட்டு வந்து ஹெல்ப்புக்கு இருக்கட்டும் நமக்கு சமைக்கிறதுக்கு மற்றதுக்கெல்லாம். இப்போ என்ன நினைக்கிறா இந்த அம்மா, எதுக்கு இந்த அம்மாக்கிட்ட, இந்த அம்மாட்ட நான் எதுக்கு குழந்தைய கொடுக்கணும், திஸ் இஸ் மை சைல்டு, மேபி அவர் சைல்டு டூ, பட் ஐ வில் நாட் கிவ் டு யூ ஹர் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், குழந்தைய நீ தூக்காத, நான் பார்த்துக்கிறேன். இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, இங்கெல்லாம் வேறு மாதிரி வளர்க்கணும், நீங்கள் வச்ச மாதிரியெல்லாம் வயிறு வலிக்குதுன்னா விளக்கணையெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்காது. அது உண்மையும் கூட, நம்ம ஆளுங்க அதெல்லாம் செய்வாங்க. காது வலிக்குதுன்னா காதில் எண்ணெயை காய்ச்சி ஊற்றுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா பழைய காலத்துலையெல்லாம். அப்போ அந்த மாதிரி பழைய காலத்து மனுஷி அல்ல, ஆனால் அந்த அம்மாவை பக்கத்தில் விடமாட்டேங்கிறேன். அந்த அம்மாவுக்கான குழந்தையை தூக்கிக்கணும்னு ஆசை. அப்போ தம்பி எனக்கு குழந்தைய மட்டும் கையில் கொடுக்க சொல்லு தம்பி அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு பிடிக்கிறதில்ல. யாருக்கு? இந்த ஒய்ஃபுக்கு பிடிக்கிறதில்ல. அவங்க புருஷன் இருக்கும்போது, ஹஸ்பண்ட் இருக்கும்போது சரிங்க ஆண்டி இது பண்ணிடுறேன் ஆண்டி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு நடிப்பு. அவர் அந்த பக்கம் போன உடனே இந்த அம்மாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறார். நீ தொடாத, அது செய்யாத, உனக்கு என்ன தெரியும், அது வரும். இப்போ அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போகுது இந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கலன்னு. பட் நம்ம மகன், நம்ம பேத்தி வந்து இப்போ கையில் எடுத்து வளர்க்குற மாதிரி இருக்கிறதுனால தானே இதெல்லாம் பண்ணுறா. அது குடுகுடுன்னு ஓடுற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது, நடுவில் இங்கே வந்துட்டு திரும்பி போகிறாங்க அந்த அம்மா. கண்டினியூஸாக அந்த அம்மா அங்கே இருக்க முடியாது, விசா டைம் முடிஞ்சுன்னா வந்துட்டாங்க. தென் கொஞ்ச நாள் கழித்து அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருக்கும் போது ஒரு கேப்பை விட்டுட்டு திரும்ப போகும்போது என்ன பண்ணுறாங்க, அவளுக்கு சுத்தமாக இந்த அம்மா வந்தது பிடிக்கலை. அப்போது அந்த பையன் இல்லாத போது இந்த அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அந்த பொண்ணு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டா, படிக்கட்டில் அந்த அம்மா இறங்கி வரும்போது பின்னாடியே இறங்கி வந்துட்டு இருந்தவ டக்குன்னு அந்த அம்மாவை புஷ் பண்ணிடுறான். அந்த அம்மா கீழே விழுந்து விரல் அடிபட்டு போயிடுது அந்த அம்மாவுக்கு. அதுதான் ஃபஸ்ட் இன்சிடென்ட் ஆஃப் ஃபிசிக்கல் வயலன்ஸ் டுவர்ட்ஸ் ஹர் இன்லா. ஸோ இவனுக்கு வந்து பார்த்துட்டு ஐயோ அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு போய் கட்டெல்லாம் போட்டுட்டு பண்ணுறாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு அப்போ தான் முதல் தடவை பொறி தட்டுது. நான் நல்லா தான் இறங்கி வந்துட்டு இருந்தேன் தம்பி, எப்படின்னு தெரியல, நான் வந்து கீழே விழுந்துட்டேன். பின்னாடி தான் வந்து அந்த பொண்ணு பேரை சொல்லி அவள் கூட வந்திருந்தா நீ கேளு அப்படிங்கிறாங்கள. அப்போ தான் அவனுக்கும் வந்து ஒரு சின்ன சந்தேகம் வருது, ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு. அப்புறம் அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக சாப்பாடு ஒழுங்காக அந்த அம்மாவுக்கு கொடுக்கறதில்ல. அந்த அம்மாவுக்கு குழந்தையோடு இருக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. என் மகன் என் குழந்தை, அந்த அம்மா முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தா இந்த அம்மா ஏதோ ஒரு நாளில் கீழே விழுந்தவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு ஃபிட்ஸ் வந்துடுது. நம்மளுடைய நிகழ்ச்சியில் கூட ஒரு தடவை சீசர்னு சொன்னேன் நான், இல்லையா? சீசர்னா என்னன்னு நிறைய நேயர்களுக்கு தெரியலன்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க. ஃபிட்ஸ் வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மாவுக்கு முதல் டைம் ஃபிட்ஸ் வருது. அப்போ அவனுக்கு ரொம்ப பயமாயிடுது,
சரி எங்கள் அம்மா தான் என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு அந்த அம்மாவுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்கிறாப்புல. சரின்னா அந்த அம்மாவுக்காக ஏதாவது 2 தடவை 3 தடவை அட்டாக் ஆன மாதிரி வந்த உடனேயே டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் படுக்க வச்சிங்கன்னா கூட சைடில் சப்போர்ட் இருக்கிற மாதிரி, நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரியான காட்டில் ரைசஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி காட்டு வாங்கிட்டு வந்து பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு வாரம் 10 நாள் எல்லாம் பீஸ்ஃபுல்லாக நடக்குது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா எக்கச்சக்க ஃபிட்ஸ் வந்து அந்த அம்மா கீழே விழுந்து பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறாங்க. இவர் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே போய் அட்மிட் பண்ணி எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாம் பார்த்து சரி பண்ணி ஒரு 2 டேஸ் கழித்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அப்போ தான் ஒரு நாள் பார்க்குறாரு, ஒரு அலட்சியமான ஒரு சிரிப்பு ஒன்று தன் மனைவி அவங்க அம்மாவை பார்த்து சிரிக்கிறத பார்க்குறாரு. அசந்தர்ப்பமாக அது தெரிய வந்துடுது. அப்போ தான் அவருக்கு தெரியுது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு. அப்போ யோசிக்கிறார், ஏம்மா நான் தான் படுக்க வச்சேன், 2 பக்கம் முடிய அந்த கம்பியை வந்து மேலே போட்டு விட்டுட்டு தான் நான் வந்தேன். எப்படி அம்மா கீழே இறங்கியிருக்க முடியும்? இறங்க முடியாது. அப்புறம் எப்படி வந்து இது வந்திருக்கணும் அப்படின்னா, எனக்கு தெரியும், நான் உங்களோட தானே இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அம்மாட்ட கேட்டாப்புல, அம்மா வந்து நீ எப்போம்மா இதை கழட்ட தெரியுமா உனக்கு, இதுலேருந்து இறங்க தெரியும்? எப்படி அப்பா என்னால் நகரவே முடியாது ராஜா, நான் எப்படி இறங்கியிருக்கேன் தான் சந்தேகம். அப்போ தான் நினைக்கிறேன், இந்த அம்மாவை அங்கேருந்து கீழே தள்ளி விட்டுருக்கக்கூடியது யார் பண்ணியிருக்கலாம்னா இந்த பொண்ணு தான் பண்ணியிருக்கலாம். கன்க்ளூஷன் அப்படி தானே வரும். 2 4 தானே சார். அதனால் அவர் வராப்பில். அப்போ அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி நீ நடந்துக்கிட்டது சரியில்லை, இறங்க முடியாதவங்களை பிடிச்சி தள்ளி விடுறிய, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? இந்த பொண்ணு சண்டை போடுறா சார், சரியான சண்டை போடுற அந்த ஆள்கிட்ட, உங்ககிட்ட நான் வந்து வாழ்ந்ததே உனக்கு தப்பு அப்படின்னு. இப்போ வாடகை வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்னா இவங்களுக்கு பிரச்சனை, சத்தம் வருமா வெளியே, பக்கத்தில் கேட்குமா? அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆள் வந்து தன்னுடைய வருமானத்தை வச்சு ஒரு வீடு வாங்குறாரு. வீடு வாங்கும்போது என்ன பண்ணுறாரு, இவளை விட்டுட்டு வாங்க முடியாது. அவர் இன்றைக்கும் வந்து இவ்வளவு கஷ்டத்துக்கு நம்ம நடுவில் வந்து அவர் அந்த பொண்ணை நேசிச்சு இருந்திருக்காரு. அதனால் வீடு வாங்கும்போது 2 பேர் பேர்லேயும் போட்டு வாங்கிடுறாரு. ஆனால் பணம் முழுக்க இது நடந்தது வந்து இந்த சந்தர்ப்பத்தில் இல்லை, இதுக்கு முன்னாடி டார்ச்சர் வந்த போதே நடந்த விஷயம்தான் இந்த வீடு வாங்குகிற விஷயம். ஸோ என்ன பண்ணிட்டாரு, பேர் போட்டார் இல்லாமல் பணம் கட்டினது பூரா எங்கேருந்து வரும், இவருடைய சம்பாத்தியத்திலேருந்து தான் போகும். இந்த பொண்ணு இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கான பெர்மிட் வந்துருச்சு, அங்கேயே தானே ஸ்டே பண்ணுறாங்க, அவர் க்ரீன் கார்டு ஹோல்டர் வேறு. ஸோ என்ன பண்ணுறா, அவளும் வேலைக்கு போகிறான். ஆனால் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். இந்த சண்டை வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அம்மா கீழே விழுந்து இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் இவர் என்ன முடிவு பண்ணுறாரு, இல்லைம்மா நான் இனி ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், அதனால் நம்ம இந்தியாவுக்கே போகலாம், அங்கேயும் வீடு வாசலெல்லாம் இருக்குது, நமக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா இந்த இன்டர்ரெக்னம் பீரியடில் இந்தியாவும் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, நிறைய ஐடி காரிடார்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வேலை கிடைக்கும், அதனால் நல்ல சம்பளமாகவும் இருக்கும், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி போகலாம். இப்போ வீடு ஒன்று வாங்கியிருக்காரே, அதை என்ன பண்ணுறது, அதனால் என்ன பண்ணலாம், நம்ம விற்கலாம், நீ கையெழுத்து போட்டு கொடு, பவர் எனக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம அதை விற்றுட்டோன்னா காசை எடுத்துகிட்டு போயிடலாம், விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு. அதையும் விற்றுட்டு போகணும், அது நான் கையெழுத்து போட மாட்டேன். ஏன் கையெழுத்து போட மாட்டேன், அது என் பேரில் இருக்குது, என் பேரில் இருக்கிற சொத்து நான் ஏன் இருக்குன்னா ஒரு சொத்தாக இருக்குது தானே, அதை வந்து நான் வாடகை கொடுத்துட்டு போகிறேன், அந்த வாடகையை நான் வாங்கிக்கிறேன், நீ ஏன் வாங்கணும், நான் தான் பணம் கட்டியிருக்கேன். ஸோ இதுதான் பிரச்சனைங்க. இப்படித்தான் வந்து 2 பேரும் இந்தியா வர்றாங்க. இந்தியா வந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு வீட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டை விற்காமலே வந்துட்டாங்க. விற்காமலே வந்துட்டாங்க. இப்போது இந்த ஆள் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள். ஸோ திரும்பவும் இவர் போயே ஆகணும். எதுக்கு, ஒன்று அதுக்கு பணம் கட்டணும், மாதம் தொகையை கட்டணும், இல்லைன்னா அது போயிடுச்சுனாலும் வம்பா போயிடும். ஸோ திரும்பவும் இவர் வந்து அங்கே போகிறார். இந்த பொண்ணு நான் உன்னோட வரமாட்டேன்னு அப்புறம் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நாள் பொறுத்திருந்து, சரி வா எல்லாத்தையும் சமாதானம் பண்ணிப்போம், நம்ம குழந்தைகளுக்காக நம்ம 2 பேரும் வரலாம், வாழலாம், அம்மா அப்பா அது எல்லாத்தையும் கூட நான் விட்டுட்டு உன்னோட வாழறேன் அப்படின்னு 2 பேருக்கும் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. இல்லை நம்ம புக் பண்ணிக்கலாம், நான் புக் பண்ணிடுறேங்க, நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அவள் பார்த்துக்கிறேன். இவன் வந்து நல்லா படித்த பொண்ணு, அங்கே இருந்த பொண்ணு, அவளுக்கு எல்லாம் தெரியும்னு இவரை விட்டுறாரு. அப்புறம் பார்த்தா அந்த குறிப்பு எத்தனாம் தேதி அப்படின்னு கேட்டாக்கா இத்தனாம் தேதின்னு ஒரு தேதியை சொல்கிறார். டிக்கெட் இவர் பார்க்க மறந்துடுறாரு, அல்லது பார்க்கல, பார்வைக்கு வரலை. சரின்னு ஒரு நாள் பார்த்தா அதுக்கு அந்த இவர் சொன்ன தேதிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஏர்போர்ட் போகிறா. போனவ அவன் மட்டும் கிளம்பி போய்ட்றா, இவருக்கே தெரியாமல். எங்கே போயிட்டா? யூஎஸ்க்கு போயிட்டான். போன பொண்ணு இவங்க அங்கே போய் அந்த வீட்டில் போய் தங்கியிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒன்று பொறுமையாக இருந்திருக்கலாம், புருஷன் வர வரைக்கும். நேராக போய் அங்கே இருக்கிற கவுண்டி கோர்ட்டில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறான். கவுண்டி கோர்ட்டில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி இவன் வந்து என் குழந்தைய என்கிட்டருந்து பிரிக்கிறதுக்கு பார்க்குறான், அமெரிக்காவில் பிறந்த குழந்தை, இவன் டார்ச்சர் பண்ணுவான், இவன் செக்ஸ் மேனியா அப்படின்னெல்லாம் போட்ட உடனேயே குற்றச்சாட்டுகள் ரொம்ப இருக்குது. இவங்க வசித்ததுக்கு மற்றதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. ஸோ கோர்ட் என்ன பண்ணுச்சு, இம்மீடியட்டாக ஒரு உத்தரவு கொடுத்துருச்சு. குழந்தை இருக்கிற பகுதியில் ரெஸ்ட்ரெயின்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட்ரெயின்ட் ஆர்டர் இப்போ கொடுத்துருச்சு. அப்பா போய் குழந்தை பக்கத்துலேயே போக முடியாது, அவங்க 2 பேரும் வாழ்கிற இடத்துலையே வாழ முடியாது, வீடும் அவருக்கு அக்சஸ் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம்தான் இந்த பையன் வந்து நோட்டீஸ் வந்து அவனுக்கு மெயிலில் அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்து தான் இப்படி ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கான்னு தெரியுது. பதறி போய் அவர் அங்கேருந்து உடனே ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி நம்ம இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு போகிறார். போயிட்டு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் கேஸுக்கு மறுப்பு கொடுத்து கவுண்டர் போட்டு இதெல்லாம் பண்ணுறார். ஆனால் கோர்ட்டில் உடனே உத்தரவு கிடைக்கிறதில்ல, உடனே கிடைக்கிறதில்ல. இவர் போகிறாரு, இவருக்கு பழைய வேலை இல்லை, இவர் ஒரு புது கம்பெனியில் வேலை வாங்கிட்டு தான் போகிறார். அந்த கம்பெனிக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கம்பெனியில் யார் இருக்கா, இவருடைய மனைவியும் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது தெரிய வருது. பயங்கர ட்விஸ்டாக இருக்கு, செம ட்விஸ்ட். அதுக்கப்புறம் முதல்ல அவள் பெருசாக காட்டிக்கிறது கிடையாது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இவளும் வந்து நீ குழந்தை தானே பார்க்கணும், நான் பார்க்குறேன், எதுக்கு இப்படி கெஞ்சறானே தம் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொண்டு வந்து காட்டுறா. அப்புறம் குழந்தைய பார்க்கணுமா வா அப்படின்னு சொல்கிறா. ஒரு பார்க்குக்கு ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை கூட்டிகிட்டு வரா. ஸ்லோலி த ஃபாதர் மூவ்ஸ் வித் த சைல்டுக்கும் அப்பாவை பிடிச்சிருக்கு. இவளும் அவனோட அடிக்கடி பேசுகிறா, 2 பேரும் வெளியே போகிறாங்க, குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க, இதெல்லாம் நடக்குது. இப்போ அவன் சொல்கிறான், தெர் இஸ் எ ரெஸ்ட்ரெயின்ட் ஆர்டர் ஏற்கனவே கொடுத்தது, நீ அதை இப்போ வாபஸ் வாங்கிக்கோ, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் குழந்தையோட. சரி, வை ஷுட் ஐ? நீ நாளைக்கு குழந்தைய கடத்திட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான்லாம் வாங்க மாட்டேன். இந்த ஸ்டேஜில் தான் அந்த தம்பி என்கிட்ட வர்றார். வந்து நடந்த எல்லா விஷயம் இத்தனையும் சொல்லிட்டு, மேடம் இனி என்னால் வாழ முடியாது மேடம், என்ன சொன்னாலும் அவள் கேட்கல. ஒன்று அந்த வாடகைக்கு விட்டு அந்த பணத்தையும் அவள் எடுத்துக்கிறான். ஆனால் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் யார் கட்டிகிட்டு இருக்கா பணம்? நான் தான் கட்டிகிட்டு இருக்கிறேன். குழந்தைய என்கிட்ட விட மாட்டேங்கிறா, சேர்ந்து வாழலாம்னாலும் வர மாட்டேங்கிறா. எதுக்கு நம்ம ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து பார்ப்போம் மேடம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேஸை போட்டோம். கேஸை போட்டுட்டு இவர் இங்கே இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அவர் திரும்ப அங்கே போனால் தான் அவருடைய வேலை நடக்கும். அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் தன்னுடைய தெரிஞ்சவங்களுக்கு, அவங்க அப்பாவுக்குன்னு நினைக்கிறேன் சார், ராமுவுடைய அப்பாவுக்கு பவர் ஏஜெண்ட்டாக போட்டு இவர் வந்து அங்கே போயிடுறாரு. இவர் வாய்தாக்கு வருவார். இந்த நோட்டீஸ் அந்த பொண்ணுக்கு போகுது. அந்த பொண்ணுக்கு போனதுக்கு பிறகு அந்த பொண்ணு நான் குழந்தை காட்ட மாட்டேன்னுடுச்சு. உண்மையில் அதாவது விலங்கு மீன் போல சார், மீன் மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆள் கேஸை போட்டார். அப்புறம் நான் சொன்னேன், சார் நீங்கள் வரணும், ஏதாவது ஒரு தடவையாவது வரணும். நோட்டீஸ் போட்டு அந்த பொண்ணு வரலன்னா எக்ஸ்பார்ட்டி, மேடம் எக்ஸ்பார்ட்டியெல்லாம் விடாதீங்க மேடம், நான் எப்படியாவது பேசுகிறேன் மேடம், கொஞ்சம் இழுங்க. 3 வருஷம் அந்த கேஸை அவங்க வராமலே பார்த்து எப்படியாவது நம்ம கொண்டு வந்தோம். பட் அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம கிளையண்ட்டே நம்மளை பார்க்க வர்றதில்லை, கான்டாக்ட்லேயே இல்லை, சுத்தமாகவே இல்லை. ஒரு வழக்கம் ஒரு அளவுக்கு தான் நம்ம இழுத்து வைக்க முடியும். ஆனால் ரொம்ப அப்பாவி சார் அந்த பையன். ஏன்னா அந்த குழந்தை மேலே இருந்த அன்புனால அவர் வந்திருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு இந்த டைவர்ஸில் இல்லை, இஷ்டம் இல்லை, ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. இந்த பொண்ணுக்கும் அவரை விட்டுட்டு வெளியே வர இஷ்டம் இல்லை. பேருக்கு கல்யாணம், பேருக்கு 2 பேரும் தம்பதிகளாக இருப்பது, குழந்தை, அதுக்காக வீடு வாங்கணுவோ.
அந்த வீடு அவளுக்கு வரணும் இல்ல, முழு பங்கும். இதுக்காக பண்ண நாடகம். பட் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் அவங்களுக்குள்ள நடந்திருக்க கூடும். அதனால அந்த தம்பி பவர் ஏஜென்ட் வந்துட்டு தான் இருந்தாரு. அப்புறம் பவர் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க, ஜட்ஜு, ஏன் சார் நீங்களே வந்துட்டு இருந்தா எப்படி, கேஸ் போட்டவங்களை வர சொல்லுங்க சார், ட்ரையல் நடத்தணும்ல, இல்ல அந்த பொண்ணுக்கு ஒழுங்கா முறையா நோட்டீஸ் சொன்னா அவர் ஒரு 4 தடவை திட்டு வாங்கின உடனே அவர் தான் வரதான் நிறுத்திட்டாரு. ஒருவேளை அவங்க மகன் சொல்லியிருக்க கூடும், விட்டுருப்பா கேஸ் போனால் போயிட்டு போகுதுன்னு ஏதாவது சொல்லியிருக்க கூடும். நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக கண்ணியமாக எங்கிட்ட கூட கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், மேடம் எனக்கு டைவர்ஸ் வேண்டாம் மேடம், நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தா வித்ட்ராயலுக்கு நான் ஒரு பெட்டிஷன் போட்டு வாங்க சொல்லியிருக்கேன். கையெழுத்து இவர் போட வேண்டியதாக இருக்கும். புரியுதுங்களா? அது வர்றதுக்கு விருப்பம் இல்லையா என்னவோ, அவர் வரவே இல்லை. கேஸ் அதோடு முடிஞ்சு போச்சு, டிஸ்மிஸ் ஆகிடுச்சு கேஸ். கோர்ட்டு பார்த்துட்டு இவ்வளோ நாளைக்கு மேலெல்லாம் இழுக்க முடியாதுன்னு டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. சரி, டிஸ்மிஸ் ஆன ஒரு வழக்கை எதுக்கு இந்த மேடம் இங்கே சொல்கிறாங்கன்னு நினைக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், என்ன விதமான பிரச்சனைகளை எல்லாம். இப்போ நம்ம சுபாஷ் அதுல் வந்ததுக்கு பிறகு, அவர் பேர் அதுதானே, பெங்களூர்காரரு, அதுக்கப்புறம் நிறைய ஆண்கள் கேட்குறாங்க, நீங்கள் ரொம்ப பெண்ணுக்காக பேசிகிட்டே இருக்கிறீங்களே மேடம், பாருங்கள் மேடம் இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்கன்னு. நாங்களும் இதே மாதிரி கேசஸ் நடத்தியிருக்கோம் சார். 2004 இருந்து எவ்வளோ காலம் ஏற்கனவே ஒரு கேஸை பற்றி நான் சொன்னேன். எல்லாருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. இதுக்கு ஒரே ஒரு இறுதியான ஒரு தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, பிடித்தால் வாழுங்கள். நான் கல்யாணமானவன் காட்டிக்கணும், ஊரில் எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு காட்டிக்கணும். ஆனால் நான் சுதந்திரமானவள், நான் அங்கே தான் இருப்பேன், தனியாக தான் இருப்பேன், உனக்கான எந்த டியூட்டியும் செய்ய மாட்டேன், நீ எப்படியா போ, உனக்கு பிடிக்கலையா டைவர்ஸ் பண்ணிவிட்டு போ, நீ உன் குழந்தைய வச்சு வைக்க. குழந்தைக்கு 2 பேரும், பேரண்டல்ங்கிறது 2 பேரும் தானே பேரண்ட்ஸுங்கிறது. அதனால் 2 பேரும் குழந்தைய பார்த்துக்கங்க, செலவுக்கு வேணுமா அதை கூட கேட்டுக்கோ. ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு அல்லாட வைக்க, கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, இந்த சமூகத்தில் வந்து கல்யாணமானவங்களும் வேறும் நிறைய பேர் டைவர்ஸின்னு வந்துடக்கூடாதுன்னு பெற்றோர் இதெல்லாம் ரொம்ப படிக்க வச்சு இது மாதிரி தான் பண்ணணும்னு ஊரில் போய் சொல்லிடுவாங்க. ஊரில் எல்லாரும் 4 பேர் பேசிடுவாங்க. அதுக்காக இவங்களும் அந்த பெண்ணை டைவர்ஸ் பண்ண ஒத்துக்கிறது கிடையாது. அவங்களும் வந்து இதையே வச்சுட்டு விளையாடுறது, உனக்கு குழந்தை வேணுமா இங்கே வா. ஸோ இந்த மாதிரி எண்ணங்களிலிருந்து நம்முடைய பெண்கள் வந்து வெளியே வர வேண்டியது அவசியம். அதே மாதிரி நம்ம ராமுக்கு கூட சொல்லணும், எப்போ ஒத்து வரலையோ, நான் தான் பழைய சொலவிட தான் இது, காலுக்கு உதவாத செருப்பை கழட்டி விடுன்னு விடணும். வாழ்க்கையில் குழந்தை முக்கியம்தான். நீங்கள் பார்க்கறதுக்காக நீங்கள் பெட்டிஷன் போடலாம், விசிட்டிங் ரைட்ஸ் கேட்கலாம், இன்டரிம் கஸ்டடி கூட ஒரு ஸ்டேஜில் கேட்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் இங்கே இருக்கிறத விட சட்டம் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால. ஆனால் இந்த ரெஸ்ட்ரெயின்ட் ஆர்டரை நீங்கள் வந்து உடைக்கணும்னு நினச்சிருந்தா நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம், நீங்களும் கூட முயற்சி பண்ணலாம். அப்படி ஆகலைங்கும் போது வெளியே வந்துடணுமா இல்லையா சார்? அட்லீஸ்ட் அவங்க அப்பா அம்மா கண்ணெதிர அந்த பையன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாவது வாழ்ந்துருக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, 2 பேருமே ஒரு கட்டத்தில் முடிவெடுத்திருக்கணும். முடிவெடுக்க தவறியதால் வந்த விளைவு தான் இவ்வளவு அப்படின்னு. பேசப்படாத ஆண்களின் பக்கத்தை பேசியிருக்கீங்க கடைசி 2 எபிசோட். நல்லா சொன்னீங்க. ஆமா, உங்களை தூக்கி இப்போ ஆண்கள் எல்லாம் கொண்டாட போறாங்க. எங்களுடைய எத்தனை ஆண்களுக்காக கேஸ் நடத்தி எத்தனை விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தொடர்ந்து நீங்களே வந்து நான் பேசப்படாத ஆண்களின் கதை மேடம், ஆண்களின் கதை. கரெக்ட். நன்றி மேடம். நன்றிங்க, நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.